நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 31/7/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 15ஆம் தேதி, ஜூலை மாதம் வியாழன்கிழமை. நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 மற்றும் 1:15. மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 1:30 மற்றும் 3. குளிகை 9 மற்றும் 10:30. யமகண்டம் 6 மற்றும் 7:30. சூலம் தெற்கு. பரிகாரம் தையலம். திதி இன்று அதிகாலை 3:59 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று முழுவதும் சித்திரை. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று முழுவதும் போராட்டாத்தி. மேஷம் ராசினியர்கள். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் கூடும் நாளாக இருக்கக்கூடும். தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் கண்டிப்பாக நீங்கும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். எதிர்பார்த்த பண உதவி கண்டிப்பாக கிடைக்கும். லாபம் உங்களுக்கு சீராக வரக்கூடுங்க. பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற நல்ல விஷயங்கள் கிடைக்க கொடுங்க. வேலை நிமித்தமாக பயணங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். சொத்து தொடர்பான பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குங்க. கவனமாக பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். கூடுதல் கவனத்துடன் எதையும் செய்வது நல்லது. அனுகூலமான நல்ல சூழல் கண்டிப்பாக இருக்கும். குடும்பத்தில் அமைதி குறைவது போல் தோன்றும், பார்த்துக் கொள்ளுங்கள். சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். சொத்து பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். பிள்ளைகள் மூலம் பெருமை ஏற்படக்கூடும். விருப்பமான நபரை சந்தித்து மகிழக்கூடிய சூழல் இருக்குங்க. கணவன் மனைவிக்கு இடையில் அன்பு அதிகரிக்கும். புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்க கொடுங்க. புதிய நட்பு கிடைப்பதுடன் அவர்களது ஆலோசனையும் வெற்றிக்கு வழிவகுக்கும். எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். பெண்கள் இன்று மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். முடிவுகளை லாபகமாக எடுப்பீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். காதலை பொறுத்தவரை யதார்த்தமாக செயல்படுவீர்கள். விட்டு கொடுத்து சென்றால் காதல் கை கொடுங்க. காதலில் இப்போதைக்கு பெரிய முடிவுகள் எடுக்க வேண்டாம். இன்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். கல்வியில் கண்டிப்பாக சாதிப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்று நீங்க கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. மகத்துவமான செயல்களை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். இறைவன் சரணாகதி அடையும் நாளாக இருக்க கொடுங்க. விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக நிறைவேறும். என்று உங்களுக்கு முழு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைந்துவிடக்கூடும். பரணி. என்று நேர்த்தியாக செயல்படுவீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சிறப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபடுவது நல்லது. பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு பிரச்சனைகள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கிருத்திகை. மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக நிறைவேறும். என்று உங்களுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக அமைந்துவிடக் கொடுங்க. பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கி விடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். என்று உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். விருப்பமான உணவுகளை இன்று நீங்க உண்டு விடுவீர்கள். காலப்போக்கில் பிரச்சனைகள் இன்று சரியாகும் நாளாக இருக்க கொடுங்க. மன தெளிவு இன்று ஏற்படக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படக்கூடும். உறவினர்கள் மத்தியில் மதிப்பு கூடிவிடும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாக கொடுங்க. பிள்ளைகளின் செயல்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வர்கள். திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. திருமண முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த இடையூறுகள் கண்டிப்பாக நீங்கும். வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. சிந்தனை பலம் பெருகும் நாளாக இருக்கக்கூடும். உத்தியோக மாற்றங்கள் இன்று ஏற்படக்கூடும். நினைத்ததை நீங்க கண்டிப்பாக சாதிப்பீர்கள்.
மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். சிலருக்கு புதிய பதவிகள் தேடி வரக்கூடிய சூழல் இருக்குங்க. புதிய பொறுப்புகள் கண்டிப்பாக கிடைக்கப் பெறுவீர்கள். சிலருக்கு குடும்பத்தை விட்டு வெளியே சென்று தங்குவதற்கான சூழல் ஏற்படக்கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நீடிக்கும். விருந்தினர் வருகை இன்றி இருக்கக்கூடும். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை இன்றி ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். யதார்த்தமாக செயல்படுவீர்கள். வாழ்க்கை தேவையை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். காதலை பொறுத்தவரை கொஞ்சம் குழப்பம் வேண்டாம். தெளிவாக இருக்க வேண்டும். விட்டுக் கொடுத்து சென்றால் வெற்றி இருக்கும். பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க கொடுங்க. மாணவர்கள் இன்று யதார்த்தமாக நடந்து கொள்வீர்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று நீங்க எதிலும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். நம்பிக்கைக்குரிய தகவல் கண்டிப்பாக வரக்கூடும். விருப்பமான விஷயங்களை தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். நேர்மையை கண்டிப்பாக காட்டுவீர்கள். எது சரி எது தவறு என்று யோசித்து செய்வது நல்லது. பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். அற்புதங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. என்று உங்களுக்கு எதிலும் மன வலிமை கூடும் நாளாக இருக்கக்கூடும். இந்த நாள் இனிய நாளாக இருக்கக்கூடும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. ரோகிணி. நல்ல முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். நெடுநாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். விருப்பமான விஷயங்கள் நேரம் செலவிடுவீர்கள். காலை பொழுது உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்குங்க. சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு திட்டத்தின் அடிப்படையில் எதிலும் வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிருகசிரிஷம். வெளி உலக தொடர்புகளை விரும்பும் விதத்தில் அமைத்துக் கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து பாராட்டுக்களை பெறுவீர்கள். விரும்பும் விதத்தில் வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. நுட்பமான வேலைகளை செய்து மனம் மகிழ்ச்சி அடைவீர்கள். பொருளாதார விருத்தி இன்றி ஏற்பட கொடுங்க. முக்கியமாக குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தெளிவு வேண்டும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள். இன்று நீங்க யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு கைகூடி முன்னெடுத்து கொடுக்கும். மனசுக்குள் துணிச்சல் உங்களுக்கு அதிகரிக்க கொடுங்க. திட்டமிட்டபடி செயலாற்றி காரிய அனுகூலம் ஏற்படக்கூடும். எதிலும் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்பட கொடுங்க. விட்டு கொடுத்து சென்றால் வாழ்க்கையில கண்டிப்பாக முன்னேறி செல்ல முடியும். சிறப்பான நல்ல பலனை அனுபவிக்க முடியும். உடல் ஆரோக்கியம் சீராக கூடும். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகி செல்ல கொடுங்க. தடங்கல்கள் ஏற்படுத்திய காரியங்கள் சூடுபிடிக்கும். பண வரவு சீராக வந்து கொண்டிருக்கும். தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். புதிய வாடிக்கையாளர்கள் தொழிலுக்காக கிடைக்கப் பெறுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையில் இருந்த ஊழல்கள் நீங்கி முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நெருக்கம் கொடுங்க. பிள்ளைகள் பெருமை சேர்ப்பார்கள். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்குங்க. அன்புடன் இன்று பேசி காரியங்களை சாதித்து காட்ட முடியும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து பாராட்டுகளையும் பெற முடியும். பண வரவும் சீராக இருந்து கொண்டிருக்கும். மேலிடத்தில் இருப்பவரிடம் இருந்து மனம் நோங்கும்படியான வார்த்தைகள் கொஞ்சம் வெளிப்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். அனைவரையும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்குங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். பயப்பட வேண்டாம். இன்று பெண்கள் மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். பிடித்தமான வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மகிழ்ச்சியுடன் இன்று நீங்க காணப்படுவீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை அமைதிவிடக்கூடும். காதலை பொறுத்தவரை நெருக்கடிகள் இருக்கும். விட்டுக் கொடுங்கள். அமைதியுடன் செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு இன்று எதிலும் பொறுப்புகள் உண்டாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இன்று கல்வியில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கல்வி கண்டிப்பாக வெற்றி நடை போடும். பயப்பட வேண்டாம். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம்.
இன்று உங்களுக்கு முடிவுகளில் கண்டிப்பாக தெளிவு பிறக்கும். உடல் ஆரோக்கியமும் உங்களுக்கு சீர்படக்கூடும். தொழில் வியாபாரத்தில் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். சங்கடங்கள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. புதிய வாடிக்கையாளர்கள் தொழிலுக்காக கிடைக்கக்கூடும். மனம் போல் வாழ்க்கை அமைதி விடக்கூடும். இன்று நீங்க கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி விடும் நாளாக இருக்கக்கூடுங்க. பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். திருவாதிரை உயர்ந்த எண்ணங்களால் வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயருங்க. மேலிடத்தில் இருப்பவரிடம் இருந்து மனம் நொங்கும்படியான வார்த்தைகள் வெளிப்படும். அனைவரையும் அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடுங்க. சிலருக்கு புதிய பதவிகள் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கும். புதிய பொறுப்புகள் வரக்கூடும். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. நெருக்கடி ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். இன்று உங்களுக்கு முயற்சி திருமணியாக கொடுங்க. புனர்பூசம் தொழில் வியாபாரத்தில் இருந்த இடையூறுகள் கண்டிப்பாக நீங்கும். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படக்கூடும். பிள்ளைகள் மூலம் பெருமை ஏற்படக்கூடும். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். தொழில் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். சிக்கல்கள் நீங்கி முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கு நிதி தேவைகள் பூர்த்தியாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள் இன்று நீங்க பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். இன்று பூமி வீடு தொடர்பான பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரக்கூடும். சகோதரருடன் இருந்து வந்த மன வருத்தங்கள் கண்டிப்பாக நீங்கும். கோபம் படபடப்பு கண்டிப்பாக குறையுங்க. எதிர்பாராத செலவு ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். அவ்வப்போது மனசுக்குள்ள ஒருவித குழப்பங்கள் ஏற்படக்கூடுங்க. தாயின் உடல்நிலையில் சிறப்பு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். உயர் நிலையில் உள்ளவருடன் மன வருத்தம் ஏற்படும்படியான சூழல் ஏற்படுங்க. உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். எதிலும் கவனம் இருக்கட்டும். வாகனங்கள் மூலம் உங்களுக்கு செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடுங்க. எதிர்பார்த்த பண வரவு கண்டிப்பாக இருக்கும். பயப்பட வேண்டாம். குடும்பத்தில் இருப்பவரின் செயல்கள் உங்களுக்கு மன வருத்தத்தை கொடுப்பதாக இருக்கக்கூடுங்க. கவனமாக பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். பிள்ளைகளை அனுசரித்து செல்வது மிக நல்லது. முன்கோபங்கள் எதிலும் இருக்கவே கூடாது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரியிடம் அனுசரித்து செல்வது நன்மை கொடுக்குங்க. வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கக்கூடும். மனசுக்குள் திருப்தியான முன்னேற்றம் இருக்கும். ஆன்மீக எண்ணங்கள் வெளிப்படக்கூடுங்க. கடகம் ராசினியர்கள் இன்று வாழ்க்கை தரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். விரைவாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். என்று பெண்கள் சுய கௌரவம் மேலோங்கும். வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டிவிட முடியும். இந்த நாளை நீங்க அற்புதமான நாளாக அமைத்துக் கொள்ளக்கூடும். பெண்களுக்கு என்று முகப்பொலிவு அழகு கூடும் நாளாக இருக்க கொடுங்க. காதலில் மட்டுமே குழப்பம் இருக்கும், சிரமம் இருக்கும். என்ன செய்யலாம் என்று விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். என்று மாணவர்கள் உயர்வான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்கும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். என்று சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். செய்யும் வேலைகளில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. எதிர்பாராத செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். கோபம் படபடப்பு கண்டிப்பாக குறையும். சகோதரருடன் ஏற்பட்ட மன வருத்தம் விலகி செல்லக்கூடும். என்று உங்களுக்கு பிரச்சனைகளை முடிவு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. முக்கிய முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடும். பூசம் சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். வேலை செய்யக்கூடிய இடங்களில் நல்ல முன்னேற்றம் இருக்க கொடுங்க. உயர்நிலையில் உள்ளவருடன் மன வருத்தம் ஏற்பட்ட பின்னர் சரியாகும். சூழ்நிலைகள் சாதகமாக அமைந்துவிடக் கொடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். வாகனங்கள் மூலம் செலவுகள் கொஞ்சம் ஏற்படும். என்று உங்களுக்கு மனசுக்குள் சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. குழப்பங்கள் நீங்கி முன்னேற்றம் இருக்கும். முடிஞ்சளவு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள், அது போதும். ஆயில்யம் நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். மனம் மகிழ்ச்சி அடைய கொடுங்க. பொருளாதார விருத்தியும் இன்று ஏற்படக்கூடும். திறமைகள் கண்டிப்பாக இருக்குங்க. விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கின்றது. அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். என்று உங்களுக்கு முயற்சியை வெற்றி பெறும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள் என்று நீங்க கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். முடிக்க வேண்டிய காரியங்களை கண்டிப்பாக முடித்து காட்டுவீர்கள். இடம் பூமி தொடர்பான பிரச்சனைகளை முடிவு கிடைக்க கொடுங்க. சிம்ம ராசினியர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். திடீர் சிக்கல்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். பண வரவு தடைப்பட்டாலும் வந்து சேருங்க.
வியாபார பொறுப்புகளை மற்றவரிடம் ஒப்படைக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். உத்தியோகத்தில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். முக்கிய பொறுப்புகளை இன்று நீங்க ஏற்றுக்கொள்வீர்கள். கவனமாக பணிகளில் மேற்கொண்டால் வெற்றி ஏற்படக்கூடுங்க. எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். தடைபடும் காரியங்களைக் கண்டு தன்னம்பிக்கை இழக்க வேண்டாம். வீண் அலைச்சல் கொஞ்சம் உண்டாகும் பார்த்துக் கொள்ளுங்கள். எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். இழுபறியான நிலை மாறி மனம் மகிழுங்க. எல்லா காரியங்களும் வெற்றி இருக்கும். நடைபெறாமல் இருந்த காரியம் நடைபெறக்கூடும். தொழில் கொஞ்சம் மந்தமாக இருக்கக்கூடும். பழைய பாக்கிகளை இன்று நீங்க வசூல் செய்து விடுவீர்கள். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்குங்க. கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். பண வரவு கண்டிப்பாக இருக்கும். பணிகள் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். கணவன் மனைவிக்கிடையே திடீர் மன வருத்தம் ஏற்பட்டு பின்னும் சரியாகுங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். உங்களுடைய பொருட்களை நீங்க கவனமாக பாதுகாத்துக் கொள்வது நல்லது. வீண் பிரச்சனைகளை தள்ளிடாமல் ஒதுங்கி விடுவது நன்மையை கொடுக்குங்க. பெண்கள் மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். திட்டமிட்ட செயலை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கென்று மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். விட்டுக் கொடுத்து சென்றால் வெற்றி இருக்கும். காதலை பொறுத்தவரை அமைதியுடன் செயல்படுங்கள். என்று மாணவர்கள் வழக்கமான பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற அமைப்பு இருக்கக்கூடும். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று நீங்க அனைவரிடத்திலும் நல்ல பேர் எடுக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். அபாரமான திறமை கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்டிக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கும். காசு பணம் புழங்க கொடுங்க. எதிரிகளை எல்லாம் சமாளித்து எதிலும் வெற்றி பெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. பூரம். பயணங்கள் கண்டிப்பாக தித்திக்க வைக்கும். காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். விரைவாக பணிகள் ஏற்பட்டு வெற்றி வகை சூட முடியுங்க. நன்மை எது தீமை எது என்று கலந்து ஆலோசித்து முடிவுகள் எடுக்கக்கூடும். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடுங்க. தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். உத்திரம். கையில் காசு பணம் புழங்கக்கூடும். நம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். விருப்பமான விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். என்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. முயற்சி பண்ணுங்கள். கன்னி ராசினியர்கள். இன்று நீங்க அபார திறமை கொண்டவர்களாக இருப்பீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். இயந்திரங்களில் பணிபுரியும் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். சொந்த வீடு வாங்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். ஆயுதங்களை இன்று நீங்க கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். செயல்பாடுகள் உங்களுக்கு வேகம் கூடிவிடுங்க. குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். உங்களுடைய பேச்சு யதார்த்த பேச்சியாக இருக்க கொடுங்க. யார் என்ன சொன்னாலும் கொஞ்சம் யோசித்து எதையும் செய்யுங்கள். நன்மை எது தீமை எது என்று கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே வீண் விவாதங்கள் கொஞ்சம் ஏற்படக்கூடும். பிள்ளைகளிடம் அன்புடன் நடந்து கொள்ளுங்கள். புதிய வேலை பற்றிய சிந்தனை அதிகரிக்க கொடுங்க. சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்றவை கிடைக்கக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்பட கொடுங்க. திருமண முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும். பிள்ளைகளுடன் சந்தோஷமாக பொழுதை கழிப்பீர்கள். கவனமாக அடுத்தவிடம் பழகுவது நல்லது. விரும்பாத இடமாற்றம் ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். குறிக்கோளோடு செயல்படுங்கள். அலைந்து திரிந்து லட்சியங்களை நிறைவேற்றி விடுவீர்கள். சகோதரர்கள் மூலம் நன்மை ஏற்பட கொடுங்க. மனோதைரியம் கண்டிப்பாக கொடுங்க. புதிய நட்பு மலர கொடுங்க. பெண்கள் மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். பெண்கள் இன்று கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். மன வலிமை கூடும். இன்று காதலை பொறுத்தவரை சிந்திக்க வேண்டும், யோசிக்க வேண்டும், தெளிவான முடிவு எடுக்க வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. உயர்கல்வி சிறப்பாக இருக்கும், பயப்பட வேண்டாம். மாணவர்களுக்கு இன்று
எதிலும் புத்துணர்ச்சி கொடுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று வேக வேகமாக பணிகளை முடித்து காட்டுவீர்கள். மனோதைரியம் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். உத்தியோகத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடும். திறமையான பேச்சு கண்டிப்பாக வெளிப்படும். எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. இன்று தீ ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக கவனம் இருக்கட்டும். அஸ்தம். இன்று வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக்கூடும். புதிய வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். சிந்தனை வளம் கூடும் நாளாக இருக்கக்கூடும். அதிகம் பேசுவதை தவிர்த்து விட வேண்டும். எளிமையாக பணிகளை மேற்கொள்வீர்கள். குறிக்கோளோடு இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். இன்று உங்களுக்கு கோபம் படபடப்பு கண்டிப்பாக குறையுங்க. சித்திரை. எளிமையாக பேசி காரியங்களை சாய்த்து விட முடியும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். கனிவான பேச்சின் மூலம் அனைவரையும் கவர்ந்து விடுவீர்கள். செல்வ நிலையை சீராக உயர்த்திக் கொள்வீர்கள். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சாதகமான நல்ல பலன் வரக்கூடும். பணம் சேர்க்கக்கூடிய எண்ணங்கள் உருவாக கொடுங்க. வேலையை அற்புதமாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறும் நாளினை சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு நிதிநிலை சீர்படும் நாளாக இருக்கக்கூடும். வீணான விவகாரங்கள் மட்டும் விலகி இருப்பது நல்லது. எல்லா பிரச்சனைகளும் ஓரளவு கண்டிப்பாக தீரும். மன மகிழ்ச்சியும் உண்டாகக்கூடும். காரிய அனுகூலங்கள் ஏற்பட கொடுங்க. மனோதிடமும் அதிகரிக்கும். பழைய வாக்கிகளை இன்று நீங்க நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். பயன் தரும் காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கண்டிப்பாக செல்வம் சேருங்க. வாகனங்கள் வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பயணங்கள் மூலம் ஆதாயம் ஏற்பட கொடுங்க. கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். ஏதாவது ஒரு வகையில் அடுத்தவிடம் வீண் பேச்சு கேட்க வேண்டியிருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். எதிலும் கவனம் இருப்பது சிறப்பு. தொழில் வியாபார நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. லாபம் குறையாமல் இருக்கக்கூடும். புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்கக்கூடும். தாமதங்கள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தடங்கல்கள் கூடுதல் உழைப்பு ஆகியவற்றை சந்திக்க வேண்டியிருக்குங்க. மற்றவர்கள் செய்கைகளால் மன வருத்தம் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். இன்று நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள்ல கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியும். என்று பெண்கள் நூதன பொருள் சேர்க்கை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகளை தேடிக் கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று நல்லதொரு வேலை வாய்ப்புகள் அமைந்துவிடக்கூடும். காதல் மட்டுமே புரியாத புதிராக இருக்கும். குழப்பம் வேண்டாம். அமைதியுடன் செயல்படுங்கள். இல்லத்தில் கலந்து பேசுங்கள். நல்ல முடிவு கிடைக்கும். என்று மாணவர்கள் பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். உயர்கல்வியும் சிறப்பாக இருக்குங்க. பயம் வேண்டாம். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. என்று பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். தொழில் போட்டிகள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடுங்க. பயன் தரும் காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வீண் விவகாரங்களை விட்டு விலகி இருப்பது நல்லது. எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைக்க கொடுங்க. பயணங்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடும். சுவாதி. நல்ல எண்ணங்கள் வெளிப்பட கொடுங்க. வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். மனம் மகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. வீணான விவகாரங்களை மட்டும் தலையிட வேண்டாம். எதிர்மறையாக செயல்படுவிடம் விலகி இருப்பது நல்லது. உன் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. என்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. விசாகம். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். கையில் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. நெருக்கடியில் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள்.
என்று சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். புகழ்ச்சிக்கெல்லாம் விரும்ப மாட்டீர்கள். என்ன செய்யலாம், ஏது செய்யலாம் என்று கலந்து பேசி முடிவெடுப்பீர்கள் என்று உங்களுக்கு நன்மைகள் தேடி வர கொடுங்க. எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. மாற்றங்கள் கண்டிப்பாக உருவாக கொடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் என்று நீங்க மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். என்ன செய்தால் வெற்றி பெறலாம் என்ற சூழல் கண்டிப்பாக இருக்கக்கூடும். மனம் மயக்கும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடினமாக பணிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். செய்ய நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். வேலையை விட்டுவிட்டு வேறு வேலைக்கு செல்லலாமா என்ற எண்ணங்கள் தோன்றுங்க. மனம் தளராமல் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். குடும்பத்தில் அமைதி குறைமுடியான சூழல் இருக்கும். பகை பாராட்டியவர்கள் பகையை மறந்து நட்பு கரம் நீட்டுவார்கள். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் வெளிப்படக்கூடும். எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். கூடுதல் கவனத்துடன் செய்யும் காரியங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். மற்றவர்களை அனுசரித்து செல்வது மிக நல்லது. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. பணவரவு சீராக அதிகரிக்கும். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு முன்னேற்றம் காண்பீர்கள். எதிர்ப்புகள் விலகி செல்ல கொடுங்க. மற்றவர்கள் ஆலோசனை கேட்டு உங்களை நாடி வரக்கூடும். உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேருவார்கள். பெண்கள் இன்று நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சக நண்பர்களின் ஆதரவு ஏற்படக்கூடும். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை அமைதிவிடக்கூடும் என்று காதலில் குழப்பம் இருந்தாலும் இறுதியில் காதல் வெற்றி பெறும். பயப்பட வேண்டாம். காதலுக்காக நீங்க கலங்க வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நல்ல விதமாகவே நடக்கும். இன்று மாணவர்கள் எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்குங்க. உயர்கல்வி மிகவும் சிறப்பாக இருக்கும். மாணவர்களுக்கு இன்று பெரியவரிடத்தில் மதிப்பு கூடும் நாளாக இருக்கக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மனம் மகிழும் செய்திகள் வரக்கூடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். இன்று பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியும். அனுஷம். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். வீடு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க. திருமணம் தொடர்பான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். கையில் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். என்று உங்களுக்கு கமிஷன் மூலம் லாபம் கிடைக்க கொடுங்க. கேட்டை. முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். கடினமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இறைவன் சரணாகதியை அடைவீர்கள். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்களை வெற்றி இருக்குங்க. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் கிடைக்கும். என்று உங்களுக்கு செல்வம் சேரக்கூடிய சூழல் இருக்குங்க. மகிழ்ச்சிக்குரிய செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். இன்று எதிலும் உங்களுக்கு லாபத்திற்கு குறைவு இருக்காதுங்க. தனுசு ராசினியர்கள் இன்று உங்களுடைய அபாரமான திறமையினால் காரியங்களை வெற்றி இருக்குங்க. மனமகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். விறுவிறுப்புடன் இன்று நீங்க செயல்படுவீர்கள். இன்று நீங்க இனிய மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அது மட்டும் இல்லைங்க, சொந்த பந்துகள் வருகை இருக்க கொடுங்க. எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்ற எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். எல்லோரும் மனதிலும் கண்டிப்பாக இடம் பிடிப்பீர்கள். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி விடுவீர்கள். பணிகளை விரைவாக செய்ய வேண்டியிருக்கும். வேலையை விட்டுவிட்டு வேறு வேலைக்கு செல்லலாமா என்ற எண்ணங்கள் ஏற்படக்கூடும். மனம் தளராமல் செயல்படுங்கள். உங்கள் கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். குடும்பத்தில் அமைதி குறைமுடியான சூழல் ஏற்பட்டு பெண்ணை சரியாக கொடுங்க. பகையை பாராட்டியவர்கள் பகையை மறந்து நட்பு கரம் நீட்டுவார்கள். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் வெளிப்படக்கூடும். எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். கூடுதல் கவனத்துடன் செய்யும் காரியங்கள் முன்னேற்றம் இருக்கும். சாதகமான நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. எதிலும் தீர்க்கமாக யோசிப்பீர்கள். மனதிற்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். நல்ல நண்பர்களை சேர்த்துக் கொள்வீர்கள். விழிப்புணர்ச்சியுடனும் செயல்படுவீர்கள். அதிகாரம் செய்யக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெற கொடுங்க. சாமர்த்தியம் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்க கொடுங்க. எதிர்ப்புகள் பனி போல் விலகி செல்லக்கூடும். எதிர்பார்ப்புகளும் இன்று பூர்த்தியாக கூடும். பெண்கள் இன்று நியாயமாக நடந்து கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். பெண்கள் இன்று விழிப்புணர்ச்சியுடன் செய்யக்கூடிய சூழல் இருக்குங்க. நட்பு வட்டம் விரிவடைய கூடும். பெண்கள் இன்று இனிமையாக பொழுதை கழிக்க முடியும். இன்று காதலை பொறுத்தவரை
சிந்தியுங்கள், யோசியுங்கள், முடிவுகளை தெளிவாக எடுங்கள். விட்டுக் கொடுத்து செல்லுங்கள், அது போதும். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் இன்று எதிர்ப்புகள் துளி போல் விலகி செல்லக்கூடும். யதார்த்தமாக பேசக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. சூழ்நிலைகள் சாதகமாக அமைந்துவிடக்கூடும். எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்க கொடுங்க. உங்களை நாடி சிலர் வரக்கூடும். என்று உங்களுக்கு உணவு கட்டுப்பாடு இருப்பது மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு சிறிய அளவில் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள், அது போதும். போராடும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். தாராள மனசு கொண்டவராக காணப்படுவீர்கள். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். பகை பாராட்டியவர்கள் பகை மறந்து நட்பு கரம் நீட்ட கொடுங்க. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கொடுங்க. என்று நீங்க எதிலும் துடிப்புடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியும். கையில் காசு பணம் புழங்க கொடுங்க. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உத்திராடம் கவனமாக பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். செயல்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். வீண் விவகாரங்களை மட்டும் விட்டு விலகி இருக்க வேண்டும். பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க கொடுங்க. பயணங்கள் மூலம் ஆதாயம் ஏற்படக்கூடும். லாபம் வந்து கொண்டுதான் இருக்கும். அதனை சேமிப்பாக மாற்றுங்கள். தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. மகரம் மகரம் ராசினியர்கள் இந்த துணைச்சலுடன் காரில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கோபம் படபடப்பு ஏற்பட்டு பின்னர் சரியாக கூடும். நிறைவான வாழ்க்கையை வாழ்வதற்கு முயற்சிகள் மேற்கொள்வீர்கள். மற்றவுடன் இருந்து வந்த கருத்து வேற்றுமை கண்டிப்பாக நீக்கும். திடீர் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது சிறப்பு. மேலிடத்தின் கனிமான பார்வை உங்கள் மீது விழக்கூடுங்க. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். திடீர் பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. வாகனங்கள் மூலம் செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். கூடுதல் பணவரவை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எடுத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிக்க முடியுங்க. மகரம் ராசினியர்களுக்கு கொடுக்கல் வாங்கல கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். கஷ்டங்கள் கண்டிப்பாக தீரும். பேச்சில் இனிமையால் காரியங்கள் கைகூடுங்க. எதிர்பார்த்த பண உதவியும் கிடைக்கக்கூடும். மேலிடத்தை அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். பணிகள் நிறைவடைய அலைய வேண்டியிருக்குங்க. குடும்பத்தில் எதிலும் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும். பணம் கண்டிப்பாக சேருங்க. மற்றவர்கள் செய்ய தயங்கும் வேலையை சிறப்பாக இப்பொழுது செய்து முடிப்பீர்கள். பாராட்டுகள் கண்டிப்பாக கிடைக்கப் பெறுவீர்கள். எண்ணியபடி செயல்களை செய்து காரிய வெற்றியும் காண்பீர்கள். குடும்பத்துடன் சென்று குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். என்று பெண்கள் அவசர முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. தைரியமாக காரியம் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். பெண்களுக்கு என்று மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. காதலில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் கண்டிப்பாக சரியாகும். விட்டு கொடுத்து சென்றால் வெற்றி இருக்கும். காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற அமைப்பு இருக்க கொடுங்க. மாணவர்கள் இன்று கல்வியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லும் நாள் என்று சொல்ல முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். இன்று நீங்க பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். நல்லதொரு விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். கொடுக்கல் வாங்கல இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். வாகனங்கள் மூலம் செலவுகள் ஏற்பட கொடுங்க. இனிமையாக பேசி காரியங்களை கண்டிப்பாக சாதித்து விட கொடுங்க. என்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியும். திருவோணம் கோபம் படபடப்பு கண்டிப்பாக குறைத்துக் கொள்ளுங்கள். திடீர் செலவுகளையும் குறைத்துக் கொள்ளுங்கள். கவனத்துடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். பண உதவி கண்டிப்பாக இருக்குங்க. இன்று கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எண்ணியபடி காரியங்களை இன்று முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. அபிட்டம் என்று யோசித்து செய்யும் காரியங்களை வெற்றி இருக்கும். கோபம் படபடப்பு கண்டிப்பாக குறையும். மன வலிமை இருந்தது கண்டிப்பாக மாறும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும்.
சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடுங்க. பணம் சேரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். இன்று நீங்க எதிலும் தயக்கம் காட்டுவீர்கள். எண்ணியபடி செயல்களை செய்வதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். எது எப்படியோ உன் நல்ல மனசுக்கு ஏற்றாற்போல் நல்லது நடைபெறக்கூடுங்க. கும்பம் ராசினியர்கள் இன்று எந்த ஒரு விஷயத்திலும் விரைவாக செயல்பட்டு வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடும். கோபம் படபடப்பு ஏற்பட்டு பின்னர் சரியாகக்கூடும். கும்பம் ராசினியருக்கு எல்லா வகையிலும் நன்மை ஏற்படக்கூடுங்க. பெற்றவர் மத்தியில் தலை நிமிர்ந்து நடைப்பீர்கள். அவர்களுக்கு வேண்டியவற்றையும் செய்து கொடுப்பீர்கள். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய சூழல் இருக்குங்க. மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கப் பெறுவீர்கள். உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகரிக்கக்கூடும். குறிக்கோளோடு செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்குங்க. விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவது மிக நல்லது. எதிர்பார்த்த ஆர்டர்கள் கண்டிப்பாக வரக்கூடும். வியாபார போட்டிகள் விலகி செல்லக்கூடும். தடை தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு மேல் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள். பிடித்த மாநிலத்திற்கு வேலை மாற்றங்கள் ஏற்படக்கூடும். சக ஊழியர்கள் நட்புடன் பழகுவார்கள். குடும்பத்தில் அனைவரும் உங்களை பெருமையாக பார்க்க கொடுங்க. எதை செய்வது எதை செய்யக்கூடாது என்பதில் தெளிவு வேண்டும். அனைவரிடத்திலும் இன்முகம் கொடுத்து பேசுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தம் ஏற்பட்டது நீங்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அதிக அக்கறையுடன் செயல்படுவீர்கள். வீடு கட்டும் முயற்சி வெற்றியை கொடுக்குங்க. அக்கம் பக்கத்திடம் அனுசரித்து செல்வது நல்லது. பெண்கள் இன்று மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். செய்கின்ற செயலை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. குடும்பத்தில் என்ன வேண்டுமோ அதனை வாங்கி போடுவீர்கள். பெண்களுக்கு இன்று மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. காதல் மட்டுமே குழப்பம் இருக்கும். அதனை இல்லத்தில் சொல்லி சரி செய்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் குழப்பம் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். உயர்கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். என்று உங்களுக்கு முடிவுகளில் தெளிவு ஏற்பட கொடுங்க. காரியங்களில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. மனசுக்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். கூடுதல் பண வரவு கண்டிப்பாக இருக்கக்கூடும். உயர்வான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மை நடக்க கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள். சதயம் புதிய சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடும். மன நிம்மதி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். செயல்களில் வேகம் பிறக்க கொடுங்க. எதிர்காலமும் சிறப்பாக இருக்கக்கூடும். உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். உடல் உழைப்பு ஒரு பக்கம் அதிகரிக்கக்கூடும். விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். என்று உங்களுக்கு மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. போராட்டாத்தி சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும். சுப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. நெருக்கடியான சூழ்நிலை நிலவியது கண்டிப்பாக மாறும். உத்தியோக மாற்றத்தை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அனைவரிடத்திலும் இன்று நீங்க நட்புடன் பழகுவீர்கள். வேலை மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மன வருத்தம் கண்டிப்பாக மாறுங்க. பிள்ளைகளை அனுசரித்து செல்வது மிக நல்லது. இன்று நீங்க எதை செய்வது எதை செய்யக்கூடாது என்பது தெளிவு வேண்டும். சாதகமான நல்ல பலன் இருக்குங்க. முயற்சி பண்ணுங்கள், எதிலும் முன்னேற்றம் இருக்கும். மீனம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு நிகழ்கால தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. உத்தியோக மாற்றங்களை விரும்பக்கூடியவராக இருப்பீர்கள். சிறப்பாக எதிலும் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் சரியாக கொடுங்க. மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். சாதகமான நல்ல பலன் கண்டிப்பாக இருக்கும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். நண்புடன் சேர்ந்து இன்று மனம் மகிழ்வர்கள். செயல்பாடுகளில் உங்களுக்கு வெற்றி இருக்குங்க. பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும். காரியத்தில் ஓரளவு முன்னேற்றம் இருக்கும். வெளி உலக தொடர்பு விரும்பும் விதத்தில் அமைதி விட கொடுங்க. அவ்வப்போது கோபம் படபடப்பு இருந்து கொண்டே இருக்கும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கொஞ்சம் கொஞ்சமாக மாறுங்க. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். பிடிவாதத்தை மட்டும் மாற்றிக்கொள்ளுங்கள். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வது நல்லது. மன கஷ்டம் இருந்தது கண்டிப்பாக மாறும். பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் காரியங்கள் ஓரளவு கைகூடும். எதிர்பார்த்த பண உதவி கண்டிப்பாக இருக்கும். மேலிடத்தை அனுசரித்து சென்றால் காரியங்கள் வெற்றி இருக்கும். பணிகள் நிறைவடைய அலைய வேண்டி கொஞ்சம் இருக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். முயற்சிகளில் சாதகமான பலனும் இருக்கின்றது. முயலுங்கள் முடியாதது எதுவுமில்லை. கண்டிப்பாக முன்னேற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள கொடுங்க. பெண்கள் மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். சில விஷயங்களை புரிந்து கொண்டு செல்லப்பட வேண்டும். குடும்பத்தாரிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். கொஞ்சம் அமைதி காண்பது நல்லது. பெண்கள் மனப்பதட்டம் கொள்ள வேண்டாம். காதல மட்டுமே நெருக்கடி இருக்கும், விட்டுக் கொடுங்கள். பொறுமையாக செயல்படுங்கள்.
காதல அமைதி காண்பது மிக நல்லது என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. ஏனோ தனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். முயற்சியை திருமணியாக்க கொடுங்க. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். இன்று காதலை பொறுத்தவரை சிந்திக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும் என்றை பற்றி இல்லத்தில் கலந்து பேச வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மாணவர்கள் படிப்பில் மட்டுமே அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். நன்கு படியுங்கள். சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் புரட்டாதி. இன்று எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் நடைபெறுங்கள். அபாரமான சிந்தனை என்று வெளிப்பட கொடுங்க. காரியங்கள் ஓரளவு சுறுசுறுப்பு அடையக்கூடும். மனதில் மகிழ்ச்சிக்குரிய செய்திகள் வரக்கூடும். முடிந்தளவு இல்லத்தாரிடம் அமைதியாக செல்வது நல்லது. கோபமான பேச்சு தயவு செய்து வேண்டாம். உத்திரட்டாதி. சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யுங்க. மன வலிமையை கண்டிப்பாக கொடுங்க. எதை செய்வது எதை செய்யக்கூடாது என்பதை தெளிவு வேண்டும். யார் என்ன சொன்னாலும் கோபித்துக் கொள்ள வேண்டாம். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிறக்க நல்ல பலன் கண்டிப்பாக இருக்குங்க. மனம் போல் வாழ்க்கை அமைந்து விடக்கூடும். உணவு கட்டுப்பாடு இருந்தால் இன்று உடல் ஆரோக்கியம் மேம்பட கூடுங்க. ரேவதி. உடற்பயிற்சி மேற்கொள்வீர்கள். நடைப்பயிற்சி மேற்கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். யதார்த்தமாகவும் நடந்து கொள்வீர்கள். எண்ணற்ற மாற்றங்கள் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்க கொடுங்க. தீர்க்கமாக யோசித்து நல்ல முடிவில் எடுக்கக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. என்று உங்களுக்கு எதிலும் மன வலிமை கூடிவிடும். மகத்துவமான செயல்கள் மூலம் நல்ல பெயர் கிடைக்க கொடுங்க. உணவு கட்டுப்பாடு இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்பட கொடுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.